ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 12.2ல் 4th சம். ஸோ இதில் இருக்க ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கொண்டு வரோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனாலும் ஏ பவர் 4 தான், மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது எப்படி வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பிக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த ப்ராக்கெட் கிடையாது. ஓகே, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இதான் ஆன்சர். வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதே மாதிரி p பவர் 4 மைனஸ் 81. இதை எப்படி எழுதுகிறோன்னா பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். 81 அப்படிங்கும்போது 9 த ஹோல் ஸ்கொயர் தான் 81. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறோம். ஸோ இது அப்படியே தான் இருக்கும். பட் இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் அகெயின் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது தடவை வரதை எப்படி எழுத போகிறோம்? பி ப்ளஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3ன்னு மாற்ற முடியும். ஸோ இந்த சம்மில் இதுதான் டிஃப்ரென்ஸ். அகெயின் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பார்க்கலாம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட். ஸோ ஏ ப்ளஸ் பி. அடுத்தது ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி எப்படி பண்ண போகிறோம், ஏ மைனஸ் பி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபார்மேட்டில் எழுதும்போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அவ்வளோதான். இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே தான் வைக்க முடியும், ஏன்னா எல்லாமே வரட்டும். ஆனால் இதில் எப்படி பண்ணுறோன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்மெட்டில் வந்துடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ மறுபடியும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது மட்டும் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு மாறிடும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து இப்படி எழுதலாம். ஏன்னா ஹோல் ஸ்கொயர்னு இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா இதுலேயும் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கோம். அகெயின் இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றி இதையும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் த ஹோல் பவர் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் த ஹோல் பவர் 4. இது எப்படி மாற்றுறோம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர். So a square minus b square. So a plus b, a minus b. ஓகேவா? a square a plus b into a minus b. ஸோ இதை நம்ம எப்படி ஃபுல் ஃபார்மில் எழுத போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xz ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது முடிஞ்சிச்சு. இது a ஸ்கொயர் minus b squared again. So a
ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருங்கும்போது 2x² வரும். மைனஸ் 2xz ப்ளஸ் z². இதில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இசட்டுக்கும் போது 2x மைனஸ் இசட்னு மாறும். இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட்டுன்னு மாறிடும். ஸோ லாஸ்ட்டில் 2x² மைனஸ் 2xz ப்ளஸ் z². இதை வந்து எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா, A2 4 இல்லையா, இங்கே 4 இருந்தால் கூட நம்ம மாற்றலாம். பட் இங்கே 4 இல்லை. ஓகே, இது வந்து 2x மைனஸ் z அப்படியே தான் இருக்கும். இதில் எக்ஸ் கேன்சல் ஆகி z மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். a⁴ மைனஸ் 2a² b² ப்ளஸ் b⁴. ஸோ a² the whole square மைனஸ் 2a² b² ப்ளஸ் b² the whole square. அப்போ a² மைனஸ் b² the whole square இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்னா a² மைனஸ் b² a² மைனஸ் b² டபுள் டைமாக எழுதுகிறோம். அப்போது இங்கே a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, இங்கேயும் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ரைட், இத்தனை ஃபேக்டர்ஸ் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனில் வந்து பவரில் என்ன இருக்குதோ அத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து a⁴ இருக்கிறதுனால இதில் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு 4 ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. a² the whole square. ஸோ a² மைனஸ் b² the whole square, a மைனஸ் b the whole square. சரியா? இதை வந்து நம்ம டபுளாக எழுதுகிறோம். a² மைனஸ் b² இன்ட்டு a² மைனஸ் b². அகெயின் a² மைனஸ் b² a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.